வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளு ரசமும் கொள்ளு தொகையிலும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப்பு கொள்ளு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா சத்தம் கேட்கும். வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அரை கப்பு கொள்ளு, பாருங்க கொள்ளு வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வேக வச்ச கொள்ளில் தண்ணியை மட்டும் எடுத்து, நம்ம பருப்பு தண்ணி எடுத்து போகலையா, அதனால் இதில் பருப்பு தண்ணியை மட்டும் எடுத்து ரசம் வைக்க போகிறோம். அந்த வேக வச்ச பருப்பை தொகையில் அரைக்க போகிறோம். இப்போ அரை கப்பு எடுத்துட்டோமா நம்ம கொள்ளு, அதுக்கு என்னென்னலாம் வறுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம். காரம் தகுந்த மாதிரி வரமிளகா. கொள்ளு நம்ம அரை கப்பு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் உளுத்தம்பருப்பு 1/4 கப்பும் கடலைப்பருப்பு 1/4 கப்பும் எடுத்துக்கணும். இப்போ கடலைப்பருப்பு 1/4 கப்பு சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு இதை வறுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். ஸோ இதை சேர்த்துக்கலாம். நார் இல்லாமல் பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ எல்லாம் வறுபட்டுருக்கு. தேவையான உப்பு சேர்த்துருவோம். எல்லாம் வறுபட்டுருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு, பாருங்கள் தண்ணி மட்டும் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே ரசத்துக்கு ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு உப்பு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதை கையில் கசக்கிக்குவோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரசப்பொடி இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி விடுவோம். கொஞ்சம் புளி தண்ணி, சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துப்போம். இப்போ வேக வச்சு கொள்ளு சேர்த்துப்போம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வறுத்த சாமான்லாம் சேர்த்து கொள்ளையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொள்ளு தொகையில் ரெடி ஆகிடுது. பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் நல்லெண்ணெயில் தாளிச்சிடுவோம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சதையும் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். இந்த பக்கம் பாருங்கள் புளி தண்ணி விட்டு ரசம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ அந்த கொள்ளு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நுரைச்சி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கொள்ளு தொகையிலும் ரெடி. ரசம் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்துடுது. கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் இலுப்பக்கரண்டியில் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகும் சீரகமும் தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கொள்ளு ரசம் கொள்ளு தொகையில் ரெண்டும் ரெடி ஆகிடுது. கொள்ளு தொகையில் நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது மாதிரி சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொள்ளு ரசம் எப்படி சொல்கிற மாதிரி தான் நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக கொள்ளு ரசம் கொள்ளு தொகையில் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம வறுத்து வேக வச்சுட்டோன்னா அந்த தண்ணியை ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பருப்பை அப்படியே தொகையிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம்.
பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு. இன்ஸ்டண்ட்டாக ப்ரெட்டு இருந்தது வீட்டில் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சது, ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, இஞ்சி, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, உப்பு, அப்புறம் பெருங்காயம், 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். சாப்பிடணும் போல், பொரிச்சது சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது, வீட்டில் இருந்ததுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை மசிச்சிடுவோம். இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, கரம் மசாலா, கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இப்போ ப்ரெட்டில் வந்து ஒரு 2 ஸ்லைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் உருட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி உருட்டி வைக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நாம நம்மளுடைய பிரெட் பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். சாஸ் தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸி தான், டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.